வணக்கம் நண்பா. நீங்கள் தொடங்காத பயணங்கள் தான் உங்களால் முடியாமல் போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் துணிந்து தொடங்கிவிட்டால் நமது தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு அதில் வெற்றி அடையலாம். வாழ்க்கையில் துணிச்சல் மிகவும் முக்கியமானது. நீ செய்யும் முயற்சியில் தோல்வி வந்தாலும் அதிலிருந்து எதையாவது கற்றுக்கொள்ள முடியும். கற்றதை வைத்து அடுத்த முறை இன்னும் தீவிரமாக முயற்சி செய்து வெற்றி பெறலாம். முயற்சிக்காமல் இருப்பதே உண்மையான தோல்வி. எனவே முயற்சியை என்றுமே கைவிடாதே. நீச்சல் கற்றுக்கொள்ளும் போது நமக்குள் பயம் அதிகமாக இருக்கும். ஆனால் கற்றபின் நமக்குள் பயம் இருக்காது. அதை நாம் மகிழ்ச்சியாக செய்வோம். அதுபோல்தான் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளும் வரைதான் வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கும். அது தெரிந்துவிட்டால் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம்தான். மகிழ்ச்சியை தேடி அங்கும் இங்கும் அலைந்து மனிதன் கடைசியில் அது எங்கும் கிடைக்காமல் அமர்ந்தபோது அது தனக்குள்ளேயே இருப்பதை அவன் உணர்கிறான். ஆசைகளே துன்பத்திற்கு காரணம் என்பார்கள். ஆசைகள் இல்லாத மனிதர்களும் கிடையாது. ஆசைகள் அளவாக இருந்து விட்டால் இங்கு வருத்தமில்லா வாழ்க்கையை வாழ முடியும். மாற்றங்களை மற்றவர்களிடத்தில் தேடாமல் உங்களிடத்தில் அதை உருவாக்குங்கள். நீங்கள் விரும்பும் மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள். நீங்கள் மாறினால், உங்கள் சிந்தனைகள் மாறினால், உங்கள் செயல்களை மாற்றினால் இந்த உலகம் உங்களுக்கு ஏற்றவாறு மாறும். மாறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உலகில் நடப்பவைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் சக்தி மனிதர்களுக்கு இருந்தால் வாழ்வதில் சுவாரஸ்யம் இருக்காது என்றுதான் நம்மை படைத்தவன் அதை மர்மமாக வைத்துள்ளார். எனவே என்ன நடக்குமோ என்று வருந்தாமல் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். வாழ்க்கை சிறப்பாக மாறும். மனிதன் பணத்தை தேடி தேடி தனது நிம்மதியை தொலைக்கிறான். நிம்மதியை அவன் தேடும்போதுதான் தெரிகிறது தனது நேரம் கடந்துவிட்டது என்று. வாழ்க்கை போகும் போக்கில் அதை அனுபவித்து வாழ வேண்டும். காலம் போன பின்பு வருத்தப்பட்டு பயனில்லை. இருக்கும்போதே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என்றுமே நாம் பேசுவதை தப்பாக புரிந்து கொள்ளும் மனிதர்களிடம் அதிகம் விளக்கம் கூறக்கூடாது. அதனால் எந்த பயனும் இல்லை. அத்தகைய மனிதர்களிடம் அவர்களை கையாள்வதற்கு மன்னிப்பே கை கொடுக்கிறது. உறவை காப்பதற்கு எதிலும் ஜெயித்துவிட வேண்டும் என்று நினைக்காமல் விட்டு கொடுத்து வாழ பழக வேண்டும். ஆவேசமாக பேசுவது பலம் என்று சில மனிதர்கள் நினைக்கிறார்கள். அது உண்மையில் பலவீனம்தான். சில சமயங்களில் மௌனமே சிறந்த பதில். எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்த மனிதனே சிறப்பாக வாழ முடியும். உன் முடிவை நீயே எடுக்க வேண்டும். பல மனிதர்களிடம் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் அதை அப்படியே செய்துவிடக்கூடாது. ஒருவருக்கு வேலை செய்யும் ஆலோசனை இன்னொருவருக்கு வேலை செய்யாது. எனவே பிறரிடம் ஆலோசனை கேட்டாலும் அதை உன் அறிவை கொண்டு ஆராய்ந்து அது உன் மனதிற்கு சரி என்று பட்ட பிறகே அதை பின்பற்ற வேண்டும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை எங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.